Hi friends, welcome to Jaya's Garden. As usual, லைபீரியா தக்காளி தான் டெய்லி பறிப்பேன். டெய்லியும் சமையலுக்கு எங்கள் வீட்டில் இப்போல்லாம் தாராளமாக தக்காளி சார்ந்த பதார்த்தங்கள் செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ தக்காளி சமையலுக்கு நான் இப்போல்லாம் பயன்படுத்துகிறேன். ரொம்ப ஏன்னா தக்காளி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. தக்காளி இல்லைன்னா எங்கள் வீட்டில் எனக்கு என்னமோ கையொழிஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு தக்காளி அப்படிங்கிறது கிலோ கணக்கில் நாங்கள் வாங்குவோம். எப்படி வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி தக்காளி நான் வாங்குவேன். ஆனாலும் பத்தாத மாதிரியே இருக்கும். எல்லா டிஷ்லேயும் தக்காளி அதிகமாக போட்டு தான் செய்வேன். ஏன்னா அதுதான் சுவை இருக்கும். எங்கள் வீட்டில் புளி வாங்க மாட்டோன்னு சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. புளி சாதம், அதுக்கப்புறம் மீன் குழம்பு, புளி குழம்பு, அதுக்குமே நான் கம்மியாக தான், அதாவது புளிக்குழம்புக்கெலாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். தக்காளி தான் அதுலேயும் மெயினாக யூஸ் பண்ணுவேன். மற்றபடி மீன் குழம்புக்கும் புளி கம்மியாக யூஸ் பண்ணுவேன், மாங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் புளி அப்படிங்கிறது காலியே ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா புளி அவ்வளோ நல்லதில்லை உடம்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். ஸோ இப்போ அந்த குறையெல்லாம் எனக்கு தீர்த்து வச்சுருக்கா இந்த தக்காளிகள். அதுவும் மெயினாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸு. காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம 3 கிலோ வாங்கின இடத்துல இப்போ அவ்வளோ தேவைப்படலை. இப்போ எப்படி நமக்கு வாரத்துக்கு ஒரு 1 கேஜிக்கு மேலே தான் நமக்கு ஒரு 1.5 கிலோ கிட்ட வந்துடுது. டெய்லி ஒரு 10-15 காய் பறிக்கிறனால ஒரு 1.5 கிலோ கிட்ட வந்துடுது. அதுவே எனக்கு மிச்சம் வருது. ஏன் அப்படின்னாக்கா, புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறனால ரொம்பலாம் போட முடியறதில்ல. நேற்றெல்லாம் நண்டு செஞ்சேன். குட்டி தக்காளியாக தானே, இப்போ நம்ம சின்ன பேக்கில் இருக்கனால குட்டி குட்டியாக தான் வருது. அதுவே நான் ஒரு குட்டியாக இருக்கிற ஒரு 4 தக்காளி தான் அந்த நண்டு கிரேவிக்கு பயன்படுத்தியிருப்பேங்க. அந்த அளவுக்கு நல்ல புளிப்பாக அட்டகாசமான ஒரு சுவை. என்ன சொல்கிறது, நார்மலாக நம்ம சமைக்கிறதே நல்லாயிருக்கும், பெருமையாக நினைக்காதீங்க, உண்மை தான். அதுலேயும் நம்ம வீட்டு நஞ்சில்லா காய்கறிகள், அதுவும் ஸ்பெஷல் தக்காளி, இதெல்லாம் போடும்போது ரொம்ப சுவை கூடுதலாக இருக்குது. எல்லோரும் கூட கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. அதனாலேயே இன்றைக்கி இப்போ எந்திக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு நமக்கு அறுவடை அள்ளித்தர்றவளை பற்றி நான் இவ்வளோ பேசலைன்னா எப்படி? ஓகே, பாய்.